சோதரம் மத்தேயு 26:41 எடுத்துக்கொள்வோம். இந்த மாத வாக்குத்தத்தத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துவங்க படிங்க. மைக் இங்கே இருக்கு. மத்தேயு 26:41. உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஓகே, ஸோ என்ன போட்டிருக்கு இங்கிலீஷில் எப்படி வந்திருக்கு பாருங்க. வாட்ச் அண்ட் ப்ரே. என்னது? வாட்ச் அண்ட் ப்ரே. கீப் வாட்ச் அண்ட் ப்ரேன்னு கூட சொல்லலாம். வாட்ச் அப்படின்னாலே என்னது? இங்கே வந்து விழிப்பா இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. விழிப்பா இருங்கள்லாம் நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விழிப்பா இருங்கள்னா டே அண்ட் நைட் அப்படியே தூங்காமல் உட்காந்துருக்கணும் அப்படின்னு இல்லை. மேபி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா நீங்கள் தூங்காமல் கூட ப்ரேயர் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தூங்கிக்கிட்டே ப்ரேயர் பண்ணாதீங்கன்னு போன வாரம் பார்த்தோம் இல்லையா? தூங்கிக்கிட்டே பண்ணாதீங்க. இல்லை தூக்கம் வந்தால் தூங்கிட்டு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம். இல்லைன்னா நம்ம வந்து பக்தியில் இருக்கிற மாதிரி நம்மளே நினச்சிக்கிடுவோம். ஆனால் ரிசல்ட்டு வராது. ஏன்னா நம்மளுடைய ஹார்ட் எங்கே இருக்கணும்? தேவனோட இணைந்திருக்கணும், ஆவி அவரோட இணைந்திருக்கணும்னு பார்த்தோம். ஸோ தேவன் இந்த இடத்துல எதுவும் சொல்கிறார், இந்த மாதம் அது ஆகஸ்ட் மாதம் சோதனைக்கு உட்படாதபடி. அப்படின்னா என்ன? சோதனை அப்படின்னாலே என்னது? பிசாசு நமக்கு கொண்டு வருகிற சோதனைகள். அந்த சோதனைகளை ஜெயிக்க தேவனே நமக்கு வழியை கொடுக்குறாரு. என்ன வழி? அதை ஜெயிக்கிறதுக்கு நீ என்னுக்குள்ளே இருந்து நான் எப்படி அதை ஜெயிச்சனோ அதே போல் நீயும் ஜெயி. அதுக்கு வந்து அவருடைய வல்லமை கொடுக்கப்படுகிறது, அவருடைய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறாரு, அதுக்கடுத்து அவருடைய போராயுதங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது அவர் நிலைத்திருந்தாலே போதும். அவருக்குரிய எல்லாம் நமக்குள்ளே வந்து ஏசு இந்த உலகத்தில் வந்து எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சாரா? எஸ், ஜெயிச்சாரு. இப்போ அந்த ஏசு உங்களுக்குள்ளே இருக்காருன்னா நீங்களும் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவரோடு உறவில் இருக்க வேண்டியது. வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் அப்படின்னா ஆண்டவர் வந்து அங்கே சீஷர்களை எந்த நேரத்தில் அதை பார்த்து பேசுகிறாரு நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். கொல்கத்தா மலையில் தன்னுடைய சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் இந்த கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் மத்தேயு 26 உங்களுக்கு அந்த தான் வந்திருக்கும். ஸோ தன்னோட முக்கியமான 12 சீஷர்களை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அவன் யார்? யூதாஸு. ஆனால் அதுலேயும் குறிப்பாக 3 பேரை தன்னோட க்ளோஸ்டாக வரும்படி சொல்கிறார். அவர் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். யார்? யோவான், பேதுரு, யாக்கோப்பு. சரிங்களா? அந்த 3 பேரை வர சொல்லியும் மற்றவங்கெல்லாம் அந்த இப்போ இங்கே தான் இருக்கோம். இப்போ நான் இங்கே இருக்கேன், ஜீசஸ் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 3 பேர் குறிப்பாக இங்கே வந்து இருக்கிற மாதிரியும் மற்றவங்களாம் அவுட் அந்த கேட்க்கு அந்த சைடில் இருக்கிற மாதிரிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. பட் கல்லெறிகிற தூரத்தில் அவர் வந்து ப்ரேயர் பண்ணாருன்னு போட்ட போதே ஒரு 50 அடின்னு போட்டிருக்கு. என்ன சொல்ல போனால் ஜீசஸும் அந்த 3 பேருமே ரொம்ப தள்ளி தான் இருந்திருக்காங்க. என்ன சொல்லிட்டு போகிறார்? எப்பா, பெரிய அளவிற்கு ஒரு சோதனையை நான் சகிக்க போகிறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, ஒவ்வொரு மக்களும் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக. ஆகவே இந்த சோதனையில் நான் ஒரு ஆண்டவராக இருந்து பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் ஒரு மனுஷனாக இருந்து பார்க்கும்பொழுது இது ஒரு எப்படி இருக்குது? ஒரு பலவீனமானதான் இருக்குது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்தும் போது நான் சிலுவையே கூட சகித்து அதை வெற்றிகரமாக நான் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஜெபம்ங்கிறது இயேசுக்கு என்ன பண்ணப்படுகிறது? தேவைப்படுகிறது. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நான் ஊழியக்காரன் ஆகிட்டாலும் சரி, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசிகள் ஆகிட்டாலும் சரி, உடனே ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு தடையாக ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு தடையாக ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? சரி, எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஒரு 3 தடையாக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறவங்க சும்மா பரவாயில்ல இருந்தால் கை தூக்குங்க. ஒரு நாளைக்கு 3 தடவையாது. இப்போ நம்ம கூகுள் மீட்லலாம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே காலையில் வந்துடும், ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வந்துடும், அப்புறம் நைட் வந்துடும். அப்புறம் பர்சனலாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அதிகமாகவே வரும்னு கூட சொல்லலாம். ஒரு தடவைக்கு 3 தடவைக்கு மேலே வரும்னு கூட சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா தேவனை அறியாத புறஜாதிகளாக இருக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு 3 தடவை என்ன பண்ணுறாங்க? அவங்க இதில் தொழுகிறது அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அந்தந்த டைம் வரும்போது அவங்க வந்து ஃப்ளைட்டில் இருந்தாலும் சரி, மண்ணில் இருந்தாலும் சரி, இல்லை ஹோட்டலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஈவன் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. அவ்வளோ தூரம் அவங்களுடைய பயபக்தியோடு அவங்களுடைய காடை என்ன பண்ணுறாங்க? அவங்க நம்புகிறாங்க. அதான் அவங்க காடுன்னு நினைக்கிற விஷயத்த சொல்கிறேன். இத்தனை பேருக்கு சொல்கிற புரியுது. அப்போ நம்மளுடைய தேவன்ட்ட எதுக்கு இந்த ப்ரேயருங்கிற ஒன்று எல்லா விஷயத்துலையுமே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்தந்த அவங்கவுங்க நினைக்கிற அந்த காட்னு சொல்கிறதோட கனெக்ஷனை மேக் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம உண்மையான தேவனை அறிந்திருக்கும் பொழுது இவரோட கனெக்ஷனை மேக் பண்ணுறதுக்கு ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்டானா 100% இம்பார்ட்டன்ட். ஏசு ஒரு காட். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வந்தாலும் ஹீ இஸ் காட் தான், சன் ஆஃப் காட்.
பட் அவர் எத்தனை தடவை எங்கெங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணாருன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் பார்க்கலாம். லாஸ்ட்டில் கெத்செமனே தோட்டத்தில் மட்டும் இல்லை, வேறு எங்கெங்கெல்லாம் ப்ரேயர் பண்ண தான் நீங்கள் பார்க்குறீங்க? லாஸ்டர் உயிர் எழுப்பும் போது, சிலுவையில் லாஸ்ட்டில், அப்போ ப்ரேயர் பண்ணாரா? அப்போ வந்து கமெண்ட் தான் சொன்னார். அப்போ திராட்சை ரசம் ஆகும்போது பிதாவே இதை வந்து நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. வேற அதுதான் சொன்னாங்க. 40 days உபவாசம், அதான் ஃபஸ்ட்டு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் பொதுவாகவே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுற ஹேபிட் வச்சுருந்தார். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம், இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார், இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார்னு வசனம் சொல்லு. ஸோ எத்தனை பேர் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூக்க மாட்டீங்க. அந்த கொஸ்டின் அதனால தான் வைக்கிறேன். ஆனாலும் நம்மளோட இதில் அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம். எத்தனை மணிக்கு காலையில் ப்ரேயர் வைக்கிறோம்? 5:30 வைக்கிறோம். அது அதிகமாக இருட்டு இல்லாட்டாலும் கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டாலும், பட் 5 o'clockங்கிறது 5:30க்காக வைக்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் வந்து ஊழியத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ப்ரேயர்லாம் வந்து பண்ணணுங்கிற ஆசை உங்களை மாதிரி ஒரு விசுவாசியாக இருக்கும் போதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அது செய்ய முடியுமானா செய்கிறது ரொம்ப கஷ்டம். செஞ்சால் கூட கொஞ்ச நாள் செய்வோம், கொஞ்ச நாள் செய்ய மாட்டோம். ஏன்னா எப்பவுமே ஃபெல்லோஷிப்பை ஏன் வந்து வேதம் தேவனும் வந்து ஒரு முக்கியம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 4 கைகளோடு சேர்ந்து நம்ம கை கோர்த்து நிற்கும் பொழுது, இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து இப்படி நிற்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆள் விழுந்தாலும் மற்றவங்க என்ன பண்ணிடலாம்? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? செயின் நம்ம ஒரு மேக் பண்ணுறோம் அப்படின்னா, இதே வந்து நான் தனியாகவே நிற்கிறேன்னா என்னை ஒரு ஆள் அடித்தா பொத்து நான் கீழே விழுந்துருவேன். எனக்கு ஹோல்ட் பண்ணி தூக்குறதுக்கு கூட பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் எனக்குமே ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அட்லீஸ்ட் 2 பேர், அட்லீஸ்ட் 3 பேரோடையாது, பெரிய க்ரௌடு இல்லாட்டாலும். அப்போ இந்த காலையில் ப்ரேயர் ஃபஸ்ட்டு எனக்கு ஊழியத்துக்குள்ளே வந்தோடனே ஆண்டவர் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த ஃபஸ்ட்டு பாடமே அதிகாலை எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது தான். ஏன்னா நான் வந்து ஊழியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வந்து பைபிள் காலேஜ்லாம் போய் செஞ்சு படிக்கணும்லாம் தேவன் சொல்லலை. நானே உன்னை ட்ரெயின் பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி ட்ரெயின் பண்ணதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே, எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரி நீ எந்திரிச்சு எல்லாத்தையும் முன்னாடி என்ன பண்ணணும், நீ ஜெபிக்கணும். அதுதான் சொல்லிக் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதனால ஒரு வகையில் கூகுள் மீட்டும் அப்படியே ஆரம்பத்தில் வந்து இப்போ வரைக்கும் அது வகையில் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கை நான் பார்க்குறேன். மற்றவங்க எத்தனை பேர் தூங்குறாங்களோ முழிச்சிருக்காங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு வகையில் காலையில் கூட சில நேரம் கம்மியான பேர் கூட வருவாங்க, சில நேரம் கூட வருவாங்க. எதையுமே பார்க்குறது இல்லை. ஏன்னா பர்சனலாக நமக்கு நல்லது. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாத்தையுமே நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க வரல இவங்க வரல அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க. உங்கள் வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அதுவே நன்றி, நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போகணும்பா நீங்கள் நினைக்கிற குணம் வந்துடும். நான் அவங்க அந்தக்கிட்ட என்னவங்க வரல இதெல்லாம் நடத்தணுமா, நீ உனக்கு நல்லது, நீ செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ 10 பேர் வர்றாங்க, சேர்ந்து சாப்பிட்றோம், சரி பரவாயில்ல, நம்ம தான் சாப்பிட்றோன்னா சாப்பிட மாட்டிங்களா, ரொம்ப நல்லது, எல்லா டிஷ்ஷஸையும் சேர்த்து சாப்பிட வேண்டியதான். அதிலலாம் ஒன்றும் பார்க்க மாட்டோம். ஆனால் நிறைய விஷயங்களில் மட்டும் இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களான ஆண்டோட விஷயத்தில் என்றைக்குமே எப்படி இருக்கணும், நமக்கு ஆண்டவர் கொடுத்த விஷயத்தில் கவனமாக இருக்கமா, கோடி நன்றி. குடும்பத்திலே நிறைய பேர் கண்டுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரட்சிப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கவனமாக இருக்க வேண்டும். இத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க. இல்லைன்னா நமக்கு எல்லாரையும் பார்த்து சோறு வந்து அப்புறம் நம்ம அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான், கடைசியில் நம்ம ரட்சிப்பும் இழந்து போயிடும். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக அவங்களே இழுத்து கொண்டு வந்துடலாம் ஒரு நாள். ஸோ அதிகாலை ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நம்ம 2019 இந்த சர்ச் ஆரம்பித்தோமா, கிட்டத்தட்ட 5 years 6 yearsக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம் அதிகாலை ஜெபம். அது வந்து கொரோனா பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு சர்ச்சஸ். ஸோ அதனால் ஃபுல்லாக கூகுள் மீட்லேயே தான் ஓடிச்சு. கூகுள் மீட்டுங்கிறத விட அப்போ கான்ஃபரன்ஸ் காலில் நார்மலாக கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பண்ணுவோம். இப்போ தான் ஒரு 1 or 2 yearsஸாக 1 year தான் இருக்கும்ல கூகுள் மீட் போய். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபோன் தான். காலையிலே ஃபோன் பண்ணி அலாரம் வச்சு எழுப்புற மாதிரி எழுப்பி, அப்புறம் அவங்க ஒரு 4 பேரை கனெக்ட் பண்ணி, இவங்க ஒரு 4 பேரை இப்படி தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கும் தேவன் தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக அதை நடத்தி அதே ஆள்களோடு நடத்திட்டு இருக்கிறது, இன்னும் அதிகமான பேர்களும் கலந்துக்கிறதுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா மாம்சத்தில் முயற்சி பண்ணால் அது நடக்காது. இது தேவனுடைய கிருபையாக இருக்கிறனால தான் இது நடக்கிறது என்பது உண்மை. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே அப்படி ப்ரேயர் பண்ணி செய்கிறது எவ்வளோங்க. அதுலேயும் சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நானும் மனுஷி தான். ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா நல்லா இருக்குமே, ரொம்ப தூக்கம் வருதே, இன்னைக்குன்னு இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கே, எத்தனை நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் கூட நம்மளால் உட்கார முடியலையே. இதுலையாவது நீங்கள் கவனிப்பீங்க, நான் வந்து பேசணும். காலையிலே எந்திரிச்சு பாட்டையும் பாடி உங்களுக்கு காலையிலே பிரசங்கம் பண்ணணும். எத்தனை பேருக்கு இது ரொம்ப சேலஞ்சின்னு நினைக்கிறீங்க? என்னன்னாலும் சரி, நாள் என்ன நடந்தாலும் சரி, லேட்டாக தூங்குனியா லேட்டாக தூங்கலையா அதை பற்றி உங்களுக்கும் தெரியாது,
சாப்பிட்டியா சாப்பிடலையா அதை பற்றி உங்களுக்கும் தெரியாது, என்ன நடந்துச்சு நடக்கலை அதை பற்றியும் தெரியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன 5:30 மணிக்கு அவங்க வரலை செய்யலை, அது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னால் நடந்தது பின்னால் நடந்தது கடவுளுக்கு மட்டும் தெரியும். பட் எல்லா விஷயத்துலையும் உங்களை போல் நானும் ஒரு மனுஷன்தான், பலவீனங்கள் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி தேவன் தான் செய்ய வைக்கிறான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜஸ்ட் நம்ம சரண்டர் பண்ணால் போதும், அவர் எடுத்து நம்மளே நடத்துவார். 100%. எத்தனை பேர் காலையில் ப்ரேயர் அப்படி உட்காந்து கேட்குறது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு உண்மையாக சொல்கிறேன். நான் இவங்க கேட்டாங்க நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக பூங்குடி வேறு வந்துட்டு இருக்கிறதுனால உண்மையிலேயே அது ரொம்ப சரி. நீங்கள் கேட்கும் போது இன்னும் சிரிப்பாக இருக்கு. அவங்களுக்கு பாதிக்கு பாய் தூங்குறத அவங்க பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படியே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எங்கள் வீட்லேயே நிறைய பக்கத்தில் தூங்கத்தான் செய்வாங்க. அதனால் ஒன்றும் இல்லை, என்ன பண்ண கேட்கும் போதே தூக்கம் வருது. ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதனால எனக்கு தூக்கம் வர்றது வந்தால் கூட போயிடும். ஆனால் உங்களை மாதிரி கேட்டுட்டு இருந்தால் சம்டைம்ஸ் இப்போ பகல் 9 மணிக்கு என்ன பண்ணுது, நமக்கு ஒரு ஆட்டம் ஆடுதுங்கும் போது காலையில் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அப்போ என்ன பண்ணி இருக்கீங்களா, அல்லேலூயா ஆமேன்னு ஆமே நான் ஒரு 2 பேர் மைக் ஆன் பண்ணி இருக்கோம் சிஸ்டர் நிறைய இது அப்படியே நான் கட் பண்ணி வர்ற வரைக்கும் கட்டாகாமே இருக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கிறேன் எல்லாம் தூக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நோ ப்ராப்ளம். பட் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிட்டீங்கன்னா பெஸ்ட். ஏமா தூங்காமல் நைட்டெல்லாம் செல்லு பார்த்துட்டு இருந்தால் கண் என்ன ஆயிடுது, டயர்டாயிருது. இன்னொன்று சாப்பிட்றதுமே கொஞ்சம் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு செரிச்சிருச்சுன்னா காலையில் எந்திரிக்கிறது உங்களுக்கு ஈஸிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்கிறதும் காலையில் உங்களால் எந்திரிக்க முடியாமல் போகிறது காரணம். நிறைய பேர் எனக்கு அக்கா நான் எந்திரிக்கணும்னு நினச்சா வாழ்க்கையிலே எனக்கு ஜெயிக்க முடியாத ஒன்று இந்த காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறது தான். ஏன்னா அப்படி ஒரு தூக்கம் வருது, 7 மணிக்கு மேலே தான் முழிப்பே வருது நிறைய பேர் சொல்லியிருக்கு. அது காரணம் ஒரு வகையில் ஹீட்டான உங்களுடைய பாடியில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற சாப்பாடுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா, நானாக இருந்தாலும் நல்லா அன்றைக்கி டயர்டாக இருக்கிற மாதிரி கண்ணெலாம் சுரி எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஃபீல் பண்ண முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக இல்லாமல் சாப்பிட்டுட்டு நல்ல ஃப்ரூட்ஸ் அதுக்கு பதிலாக கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அந்த நாளினுடைய முழிப்பு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணிப்பாங்க. நல்லா சிக்கனும் மட்டனையும் தின்னு அதையும் கடையில் ஏதாவது வாங்கி தின்னுட்டு லேட்டாக வேற சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோன்னே படுத்து பாருங்கள். ஏன் அப்படி உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னா, உங்கள் பாடி டைஜஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்கன்னா அது விடிய விடிய டைஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பாடி உங்களுக்கு தூங்காமல் அது ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் கண்ணு தூங்குவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே பாடியில் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஹீட் இருக்கும். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு தூங்கின மாதிரியே இருக்காது, அப்படியே டல்லாக இருக்கும். என்னடா இன்னும் தூக்கமாக வருது என்ன, ஏன்னா நைட்டெல்லாம் உங்கள் பாடி உங்களை அறியாமல் வேலை செஞ்சிட்ருக்கு. இவ்வளோ சாப்பிட்டு படுத்தீங்கல்ல, நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரூட் சாப்பிட்டு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு படுத்து, அதாவது 50% என்ன ஆயிரும்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் 50% நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது டைஜஸ்ட் ஆகும் போது உங்களுக்கு எந்திரிக்கும் போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் சொல்கிறதுக்கு சேலஞ்சிங்காக நீங்கள் பண்ணி கூட போகும். அதில் ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, 2 வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிட்டு படுக்கிறேன், அதுக்காக ரொம்ப பசிக்குதுங்க என்னங்க பண்ணுறதுன்னா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்ருங்க. இப்போ 2 வாழைப்பழம் மட்டும் கூட நீங்கள் சாப்பிட்டு படுத்து நல்ல ஒரு கிளாஸ் பாலை மட்டும் குடிச்சு படுத்து பாருங்கள். காலையில் எந்திரிக்கும் போது மற்ற நாளை விட கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும். என்ன இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே, பிரிஸ்காக இருக்கே, ஏன்னா நைட்லாம் அந்த டைஜஷன் இது கம்மியாக இருக்கும் பாடி. ஸோ அது ஹீட் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு உடல் அளவிலையும் நம்ம எதுக்கு எடுத்தாலும் பிசாசு தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். உடல் அளவுலேயும் நம்ம செய்கிற இந்த மாதிரி சில தவறுகளும் நமக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் சரீரத்தையும் நம்ம பேணி காக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டெல்லாம் ரொம்ப போராடிட்டு இருக்கும். காலையில் எந்திரிச்சாலும் ப்ரேயர்லேயே அப்படி தான் தூக்கம் வரும். காலையில் ஒரு 7-8 மணிக்கு பிறகு தான் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம சரீரமும் நம்மளுடைய இந்த விழித்திருந்து ஜெபிக்கிறதும் ஒரு வகையில் இம்பார்ட்டங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் நீங்கள் இப்போல்லாம் ஜெபிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம், அதனால தான் ஃபாஸ்டிங் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் ஃபாஸ்டிங்கில் என்ன பண்ணுறாங்க சிலர், அந்த நாளில் மட்டும் பயங்கரமாக இருந்துட்டு அதுக்கடுத்து அது எப்போ முடியும்னு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 2 நாள், இன்னும் 1 நாள், இன்னும் சில மணி நேரங்கள் போனோடனே அடுத்து முதல்ல 1 வாரத்துக்கு முன்னாடி பிளான் வந்துடும். எந்த கடையில் என்ன வாங்குறது, இன்னும் குழம்பு வைக்கலாம், இந்த ஃபாஸ்டிங் இப்படி ஃபாஸ்டிங் இருக்காமே இருந்திருக்கலாம் தான். அவ்வளோ தூரம் பரவாயில்ல, இச்சி அடக்கிறேன்னு சொல்லி மொத்த இச்சையும் 31வது நாள் காட்டி 30 நாள் ஏக வேண்டிய அந்த கலோரியை ஒரே நாளில் ஏற்றி ஒரு வேளை முடிஞ்சிருது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம நிதானமாய் கவனமாய் ஆவிக்குரிய விஷயத்தில் ரொம்ப எப்படி இருக்க வேண்டியது, கீப் அண்ட் ப்ரே, கீப் வாட்ச் அண்ட் ப்ரே. தேவன் சொல்கிற என்னைய பாரு, நான் உன்னைய மாதிரி ஒரு மனுஷனாக வந்தாலும் இவ்வளோ பெரிய சிலுவை எவ்வளோ பேருக்கு பெரிய சோதனைங்கன்னு சொல்கிறீங்க.
இன்னைக்கு நமக்கு இருக்கிற சின்ன சின்ன சோதனைகளே சோதனைங்க அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். சிலுவை மொத்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறது கஷ்டமா இல்லையா? நம்ம பாவத்தை நம்ம வந்து சுமந்து தீர்க்கிறதே கஷ்டம். இல்லை ஊரா இருக்கிற பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து நான் கெட்ட பேர் வாங்கி நான் உங்களுக்காக அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு அதுவும் ஒன்றுமில்லை ரெண்டுமில்லை சிலுவையில் சொல்லணும்னா பாடுகளப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிர்வாணமாக தொங்கப்பட்டு ஒரு உடம்புல ஒரு சின்ன இடம் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் கீறல் விழுந்து கடை சுற்றுறது வரைக்கும் சிந்தி உலகத்துலேயும் நமக்கு நேசிக்கிறவங்களே நம்மளை அவதூறு பேசி அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எத்தனை பேர் சந்தோஷமாக நினைப்போனா? வேண்டாம் தான் நினைப்போம். ஒரு மனுஷனாக சொல்கிறேன். ஆனால் யார் செய்வா? அவரை தவிர யாரும் செய்ய முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு பலத்தை கொடுங்கன்னு ஜெபத்தில் உட்கார்றாரு. ஸோ இந்த மாதம் தேவன் ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தடுத்து நடக்க போகிற காரியங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. நல்ல வேளை ஜெபம் பண்ணோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இத்தனை விஷயங்கள் தேவன் சொன்னதை செஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழித்து நான் அதனுடைய அருமையை புரிஞ்சிருக்கேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எனக்கு அப்போ புரியல சில விஷயங்கள், அதுக்கடுத்து புரிஞ்சுது. அதே போல் இப்போ உங்களை ஏன் ஆகஸ்ட்டில் ஜெபிக்க சொல்கிறாருங்கிறது மேபி செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக புரியலாம். அதுக்காக இப்போ ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, சோதனைகள் இல்லாத மாதிரி நல்லா தானே போயிட்டுருக்கு ஆகஸ்ட், அப்புறம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு இல்லை, முன்கூட்டியே ஜெபிக்க வைக்கிறார் தேவன். அதுலேயும் குறிப்பாக சீஷர்களுக்கு சொல்கிறாரு, எப்பா நான் போயிடுவேன், நான் ஜெயிச்சு நான் கிளம்பிடுவேன், ஆனால் எனக்கு அடுத்து ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க வந்து அப்படியே அந்த உலா வந்தாங்க ஜெருசலேமில். ஜீசஸ் வந்து ஹீரோ மாதிரி, இவங்கெல்லாம் சீஷர்கள் மாதிரி, அடுத்து தாவீது மாதிரி எங்கள் ஆள் உட்கார போகிறாரு, அரசாங்கத்தை பிடிக்க போகிறாரு, நாங்களாம் முக்கியமான அமைச்சர்கள் போஸ்ட்டில் உட்கார போகிறோம், இப்போ எப்படி வந்து அரசியல் நடந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஜெயிக்க போகிறது ஃபுல்லாக சிலுவையில் போய் இப்படி ஜெயிக்க போகிறாரு, ஆவிக்குரிய யுத்தம் நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அதுக்கடுத்து ஜீசஸே இங்கேருந்து கிளம்ப போகிறாரு. நம்ம தனிப்பட்ட விதத்தில் அவரோட இடத்துல இருந்து அவருடைய காரியங்களே அவருக்குரிய அந்த ஆவியை கொண்டு பார்க்க போகிறோம். இது எவ்வளோ சேலஞ்சிங்னு அவங்களுக்கு புரியலை. அதனால எப்பா ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு புரியல. ஃபஸ்ட்டு டெம்டேஷனே யாருக்கு வருது? பேதுருக்கு வருது. என்ன டெம்டேஷன் வருது? மறுதளிக்கிற டெம்டேஷன். என்னைக்காவது கனவுல நினச்சி பார்த்துருப்பானா பேதுரு? ஏன்னா எப்போ பார்த்தாலும் தேவகுமாரன், நீ தான் தேவகுமாரன், நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருந்த பேதுருவே ஈவன் எதிர்பார்க்காத அந்த சுச்சுவேஷனில் இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் வருது. இதெல்லாம் அறிந்து தான் தேவன் சொன்னார், எப்பா ப்ரேயர் பண்ணு. இத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரி, பேதுரு மாதிரி இன்றைக்கி நீங்களும் இருக்கலாம், நானும் இருக்கலாம். ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ. பேதுரு தெரிஞ்சு செய்யன்னு சொல்லலை, அவன் அறியாமலே அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு மனிதனாக இருந்து அதை செஞ்சுட்டான். அதுக்கடுத்து உணர்றான், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, செஞ்சுருக்க கூடாதே அப்படின்னு. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் ஜெபம் பண்ணு. மேபி அவன் கொஞ்சம் முதலே நல்ல ஆண்டவரோட சேர்ந்து தூங்காமல் பண்ணியிருந்தானே. ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டிருக்கு அவங்க தூங்கிட்டாங்க 3 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து இனிமேல் நல்லா தூங்குங்கப்பா, என் டைம் வந்துருச்சு. ஆனால் இவர் ஜெபம் பண்ணிட்டார் இயேசு. மேபி அல்லேனா எனக்கு தெரிஞ்ச அந்த மறுதளிக்கிற அந்த விஷயத்தை கூட பேர் ஜெயிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே என்றைக்குமே வந்து நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரோடு அந்த கனெக்ஷனில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா காலங்கள் பொல்லாததாக இருக்கிறது. போன வாரம் பார்த்தோம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன பண்ணுறான்? வகை தேடி. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் பக்கத்தில் பாசுவாங்க, தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்க. ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். உங்கள் மேலேயும் கண்ணு இருக்கு அவனுக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும். பயப்படணும்னு சொல்லலை, அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்ல இப்போ புரியலனா, ஒரு நாள் பேதுரு மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அன்னைக்கே சொன்னாங்க சர்ச்சில் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணு, நான் தான் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல வேலை வந்துச்சு, கர்ணம் தப்புனா மரண மாதிரி ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு நினைப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. காட் எல்லாத்தையும் சொன்னால் அவங்க மூளையும் தாங்காது. நாளைக்கு இதெல்லாம் பிளான் உனக்கு தெரியுமா? மேபி நாளைக்கு நிலநடுக்கம் வரலாம், சுனாமி வரலாம். ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்தவங்களுக்கெல்லாம் முதல் செகண்ட் வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தாங்க. இவர் ரீசெண்டாக கூட ஜப்பானில் ஜூலை எண்டில் ஒரு எர்த்குவேக் வந்துச்சு இல்லையா, 7.2. இப்போ சிசிடிவிலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் செட் பண்ணிடுறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஐசியூவில் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துல எர்த்குவேக் வரும்போது என்ன பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு பாருங்கள். எல்லா டாக்டர்ஸும் ஏன்னா ஒரு பக்கம் அவன் பாவம் மயக்க மருந்து கொடுத்து அந்த ஆள் பேர் படுத்து கிடக்கிறான்.
அந்த நெல் எடுக்க வந்தால் தப்பிச்சாவது அவனால் போக முடியுமா? அவனுக்குள்ளே டியூப்பை சொருகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி கத்தி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கிடு 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 கிடு. ஆனாலும் அதில் டாக்டர்ஸ்னோட எண்ணம் பேஷண்ட்டை எப்படியாவது காப்பாற்றணும். ஒரு டாக்டர் மட்டும் பேஷண்ட் மேலே விழுந்துக்கிட்டு அந்த பெட்டை விடாமல் ஆடாமல் அப்படியே பிடிச்சி பார்த்து அதையும் மீறி 4-5 பேர் கீழே விழுகிறாங்க. ஏன்னா சறுக்கிடும் இப்படி அப்படி ஆடும்போது. ஒரு பக்கம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கீழே விழுகுது. அதையும் தாண்டி ஒருத்தர் டாக்டர் பேஷண்ட் மேலே படுத்துக்கிட்டு அந்த ஆள் மயக்கத்தில் இப்படியே கிடக்கிற. எப்படி நினச்சி பாருங்க. எந்தெந்த சுச்சுவேஷன் நெல் எடுக்க வரும்போது எப்போ எல்லோரும் நல்லா ரெடியாக இருக்கீங்களா, இப்போ வந்துட்டுமா அப்படி கேட்டால் வரும். எந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்களோ அந்த சுச்சுவேஷனில் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ பாருங்க ஒரு சொல்லி சிரிச்சுக்கிறோம். ஆனால் உங்களே என்னைய மாதிரி அவனுக்கு வலிச்சிருக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம ஊரில் நம்ம இடத்துல வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ விழிப்பிருந்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஈவன் ஒரு செகண்டில் நல்லா தான் போயிட்டுருக்காங்க ரோட்டில், சடன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஒரு செகண்டில் ஏதாவது நடந்துருது. நினச்சி பார்க்க மாட்டோம். அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணவே கூடாதுனால ப்ரேயர் பண்ணி விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று எப்போ பார்த்தாலும் உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே உங்ககிட்ட. அப்போ அலாட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன வந்துடும்? ஒரு பக்கம் தேவன் இருக்காரு, ஆனால் தேவனோட கை கோர்த்துக்கிட்டு போக வேண்டிய பொறுப்பு தேவன் சொல்கிறாரு, கவலைப்படாத நான் கூட இருக்கேன். ஆனால் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் ஒரு பக்கம் இருங்க, அவன் ஒரு பக்கம் இருக்கு, நான் ரோட்டில் தனி காட்டில் போகிறேன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ எப்பயுமே எப்படி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற அலர்ட்னஸ் இருக்கோ அதே போல் எவனை விழுங்கலாமோ என்று இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பரலோகத்துக்கு போனால் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி அவன் இருக்கிறதுனால, டெம்டேஷனுங்கிற ஒன்று இருக்கிறதுனால, உபத்திரவன் ஒன்று இருக்கிறதுனால, பாடுகள் ஒன்று இருக்கிறதுனால அதை சகிக்க தேவனோடு நம்ம உறவில் இருக்கிறதுக்கு இந்த ப்ரேயர் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஸோ இனிமேல் ப்ரேயர் பண்ணுறதை குறித்து யார் சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வரும். இத்தனை பேர் புரியுது. அப்போ இயேசு சொல்கிறாரு இப்படி ஜெபம் பண்ணு. என்ன சொல்கிறாரு? கீப் வாட்ச் அண்ட் ப்ரே தட் யூ மே நாட் என்டர் இன்டு டெம்டேஷன். என்டர் இன்டு டெம்டேஷன், சோதனைக்கு உட்படாதபடி. ஒரு விஷயம் சொல்கிறாரு, சோதனை நீ உள்ளே போகாமல் ஸ்கிப் பண்ணி கூட வெளில வந்தெல்லாம் நீ ப்ரேயர் பண்ணா. இத்தனை பேருக்கு புரியுது. அதுக்கடுத்து இந்த ஸ்பிரிட் இன்டீட் இஸ் வில்லிங் பட் த ஃப்ளஷ் இஸ் வீக். இன்றைக்கி கூட நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது, சர்ச்சுக்கு வரக்கூடாதுலாம் கிடையாது, எல்லோரும் நல்ல பிள்ளையாக இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் மீறி இந்த சரீரத்தில் வருகிற, நான் போன வாரம் சொன்னேன் இச்சைகள், 5 சென்சஸ் சொன்னேன் இல்லையா? என்னென்ன சென்சஸ்? கண், காது, மூக்கு, வாய், தோல். இது வழியே நம்மளை படுத்துகிற பாடுகள் தான் அதிகம். இந்த 5 சென்சஸ் வரையே நம்மளை டெம்டேஷன் பண்ணுறது தான் அதிகம்னு சொன்னேன். அது வரையே உள்ள ஸ்பிரிட்லலாம் ஓரளவு எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இது வழியே போகிற விஷயம், பேசுகிற விஷயம், பார்க்குற விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப கெடுக்குது. ஏவாளுக்கு கூட என்ன டெம்டேஷன்? அந்த பழத்தை பார்த்து புசிக்கிறதுக்கு இனிமையும் பார்வைக்கு அழகா இருக்குதுன்னு நினச்சி அதை எடுத்து சாப்பிடும். அப்போ கண் வழியே கூட இன்னைக்கு டெம்டேஷன் அதிகமாக இருக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் பரிசுத்தவானுங்க, நான் இயேசுவோட இருக்கேன்? இயேசுவோட தான் இருக்கீங்க. ஆனாலும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நாள் இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கே நாள், ஊழியக்காரர்கள் இருக்கிற எங்களுக்கே நாளும் சரி, 2 நாளைக்கு முன்னாடி கூட நைட் ப்ரேயரில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் பாருங்கள். இந்த மாதிரி சீரியல் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி என்னது நெட்லலாம் சீரியல்ஸ் வருது, அதுக்கு பேர் வெப் சீரியல்ஸா, இந்த மாதிரி எடுக்கிறாங்க. அதெல்லாம் போட்டு சில பாட்டெல்லாம் போட்டு அப்படி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்குள்ளே அன்றைக்கி பேசுகிறோன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்த வாரம் பேசவே மாட்டோம். பேச தப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, நம்மளையே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறான்னா அவிசுவாசிகள் நிலைமை நினச்சி பாருங்க. உங்களையே நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே கப்ப கப்ப கப்பன்னு ப்ரேயர் பண்ணுற உங்களுக்கே சில நேரம் அப்ப கப்ப கப்பன்னு ஆடுதுன்னா மற்றவங்க நிலைமையை நினச்சி பாரு. அப்படி தட்டி தூக்கிட்டு போயிடுறான் ஈஸியாக. உங்களுக்காவது ஆண்டவர் ஏயோன்னு சத்தமாவது கேட்குது, வேண்டாம் திரும்பாத போயிடும் அப்படின்னு இவ்வளோத்தையும் தாண்டி ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடுது ஏதாவது சில விஷயங்கள். ஆனால் ஆவியானவரே இல்லாதவன் என்னோட நிலைமை நினச்சி பார்த்தீங்கன்னா பிசாசு கையில் கிடச்சிக்கிற பீஸா தான் வச்சு அடித்து செஞ்சுருவான். இத்தனை பேருக்கு புரியுது. ஆனால் அவனுக்கும் நமக்குள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம ஜெபிக்கிறதும் அவன் ஆண்டவர் அறியாமல் ஜெபிக்காமல் இருக்கிறது தான். நீ ஆண்டவர் அறிஞ்சும் ஜெபிக்காமல் இருந்தனா உன்னோட நிலைமை ஐயோ. இத்தனை பேருக்கு நான் சொல்கிற சீரியஸ்னஸ் புரியுது. உங்களுக்கு இல்லை, சின்ன வயசுலன்னு மட்டும் இல்லை, 50 வயசு 60 வயசு ஆனாலும் சரி, என்னடா இது இப்படி அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்த உலகம் அட்ராக்டிவாக சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கு. வயசெல்லாம் இந்த வயசை தாண்டிட்டா ஜெயிச்சிடலாங்க, இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு டெம்டேஷன் இருக்க தான் செய்யும். ஒரு சில நேரங்களில் சில ஃபிசிக்கலாக சில டெம்டேஷன், சில நேரங்களில் செக்ஸுவலாக சில டெம்டேஷன், சில நேரங்களில் பணத்தை வச்சு சில டெம்டேஷன், சில நேரங்களில்
ஒவ்வொருத்தவங்களோட வீக்னஸ்க்கு ஏற்றபடி. ஆனாலும் ஏதாவது ஒன்றை செய்து உங்களை சோதிச்சு அவன் வலையில இழுத்து போடுறதுக்கு அவன் பிளான் பண்ணிகிட்டே தான் இருப்பான். எப்போ வரைக்கும்? செத்து கண்ணை மூடி பரலோகம் போகிற வரைக்கும். அப்போ நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது முக்கியமா இல்லையா? முக்கியமா இல்லையா? தாவீது எப்படி நல்லா ப்ரேயர் பண்ணுற ஆளுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சங்கீதத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, என்ன மனுஷன்ப்பா எப்படி பண்ணுறாரு, ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். அப்படிப்பட்ட தாவீதே ஒரு செகண்டில் ஸ்லிப் ஆகிட்டான். என்னங்க சொல்கிறது புரியுதா இல்லையா? ஏன் எந்த நேரம் போட்டிருக்கு பைபிளில்? சீரியஸாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் பிசாசு உங்ககிட்ட வரமாட்டான். ஆனால் எப்போ ஃப்ரீயாக அப்படி உட்காந்து, எல்லாம் நல்லா தான் போகுது, சர்ச்சுக்கு போகணுமா, பைபிள் படிக்கணுமா, ப்ரேயர் பண்ணணுமா, சும்மா எப்போ பார்த்தா இது பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஒரு தோணுதல் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் வரும்போது, அப்போ தாவீது என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அப்போ போர் நடக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறா, அதை எடுத்து காமிச்ச டைம் ஆயிரும். நான் சீனரியை மட்டும் சொல்கிறேன். போர் நடக்கிற நேரம் என்ன பண்ணுறா, போருக்கு போகாமல் கீழே இருக்கிறவங்களெல்லாம் போருக்கு அனுப்பிட்டு இவர் ஜாலியாக அந்த டெரஸில், அரண்மனையோட டெரஸில் அப்படி சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஜாலியாக அரண்மனையோட டெரஸ்லேருந்து மேலேருந்து பார்த்தா கீழே எல்லாம் தெரியும் இல்லையா? உட்காந்துக்கிட்டு மைண்டில் நல்லா, அதாவது என்ன, கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷன். சிம்பிளாக சொல்ல போனால் கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷன். அதனால சம்டைம்ஸ் நம்மளை கம்ஃபர்ட்டான சுச்சுவேஷனில் தேவன் வைக்காமல் இருக்க நன்றி செலுத்தணும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இருந்தால் தான் நீ ஒழுங்காக இருப்ப. உன்னை 100% கம்ஃபர்ட்டாக எல்லாத்தையும் நிறைவே வச்சுட்டேன்னா இப்படி தான் ஏதாவது வேலை பார்த்துருவேன், ஆண்டவர் வேண்டான்னு நினச்சி போயிடுவேன். ஏன்னா புத்தி அப்படி இருக்குது பாருங்கள். அப்போ என்ன ஆகுது? ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், பிரச்சனைங்கும் போது நீங்களும் ஆண்டவர் இருக்கிற நெருக்கமே வேற. இதுவே எதுவுமே இன்னைக்கு இல்லை ப்ரேயர் பண்ணுறதுக்கே. அல்லேலூயான்னு சொல்லும் போது அப்போ ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படிங்கிறது உங்களை அறியாமலே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம. ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கமே இப்படி அழுது செஞ்சு இப்படி டச்சப் ஆகி, என்னை இப்படி சொல்லிட்டான் தெரியுமா ஆண்டவர், அப்படியாப்பா சரி வா, நீ என்ன நடந்துச்சு தெரியுமா, அப்படியே ஒட்டிடுவோம் ஆண்டவரோட. ஆனால் பிரச்சனை இல்லாத நேரம் அப்படியே இதாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தாவீதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் அப்படி உலாவிட்டு இருக்கும் போது தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது கண் எங்கே போகுது? தப்பான விஷயத்து மேலே. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ தட் இந்த கம்ஃபர்ட் சுச்சுவேஷன் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அங்கேயும் ஆண்டவரோடு அவன் சேர்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி இங்கேயும் ஆண்டவரோடு சேர்ந்து உலாவிக்கிட்டு இருந்தான்னா அவன் அதில் தப்பிச்சிருப்பான். இங்கே அவனுடைய தனிமையான நேரத்தில் தனியாக இருந்துட்டு ஆண்டவரை விட்டுட்டு அங்கே தான் தப்பாக போச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பார்க்குறான் யாரோட பொண்டாட்டிய, இன்னொருத்தனோட பொண்டாட்டி. அவ்வளோ பெரிய தப்பு. அவனுக்கு எத்தனைக்கு தெரியுமா? சத்தியம் தெரியும், கட்டளைகள் தெரியுமா? தெரியும், எல்லாம் தெரியும். அவளை எடுத்துக்கொள்ளணுங்கிற அளவுக்கு இச்சை வந்துடுது. அதுக்கு ஒரு கொலையே பண்ணணுங்கிற அளவுக்கு ஆத்திரம் வந்துடுது. கொலையும் பண்ணிடுறான், எடுத்துக்கொள்ளவும் செய்கிறான். முடிஞ்சு போச்சு. பாவம் எப்படி வருது பாருங்க, இச்சையினாலே வருகிறது. அதனால தான் போன வாரம் சென்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் சரீரத்தை ஒடுக்க கற்றுக்கணும். அதனால தான் ஃபாஸ்டிங்கிற ஒன்று நம்மளுடைய இதில் கொண்டு வந்தாங்க. எல்லா இதுலேயுமே வச்சுருக்காங்க மதங்களில். ஆனால் நம்மளுடைய கிறிஸ்டியனில் அது காரணம் என்னென்னா, உனக்கு மீறி உன்னை கண்ட்ரோல் பண்ணாத விஷயங்களெல்லாம் நீ ஆண்டவருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணு, கீழ்ப்படுத்து. நான் இயேசு என்ன சொல்கிறேன் அதான் கேட்பேன்னு சொல்லி அவருக்குள்ளே கீழ்ப்படுத்து. அது உனக்கு ஆசீர்வாதம். புரியுதா? புரியல? ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் எப்பயுமே நம்மளை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற உலகம். எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பெல்லாம் அந்த உலகத்தை பார்த்தா தெரியலங்க, எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நீங்க வேறு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா ஏதோ உங்களுக்கு இது ஆகி போச்சுன்னு அர்த்தம், வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்தியாவில் மட்டும் தான் அப்படின்னு இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் போட்டி, பொறாமை, எரிச்சல், எந்தெந்த விதத்தில் அவங்கள டெம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், எல்லா விதத்தில் ரெடியாக இருப்பான். ஆகவே செபிக்கிறது அவசியமாய். இன்னைக்கு ஆவியானவர் இருக்காருல்லங்க, அதுதான் ஆவியானவர் இருந்தால் அவரோட உறவில் இருக்க வேண்டியது யாரோட வேலை? இப்போ இயேசு கூட ஆவியானவர் இருந்தார். ஆனால் ஏன் அதிகாலை எந்திரிச்சு ஜெபிச்சாரு? ஏன் ஒவ்வொரு செகண்ட் ஜெபிச்சாரு? ஒரு தடவைலாம் பார்த்தீங்கன்னா சீஷர்களை போட்டில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் போங்கப்பா அப்படி சொல்லி தனித்திருந்து ஜெபம் பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கு. ஏன்னா பர்சனலான ஒரு ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருக்கும் பிதாவுக்கும் எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் பிதாவும். ஏன்னா நம்ம உலகத்தில் இந்த மாம்சம் தான் பாருங்கள், கண்ணை திறந்து பார்த்தா அந்த உலகம் தான் தெரியுது. ஆனால் நீங்களாம் ஒரு ஆவின்னு சொன்னேன். எத்தனை பேர் ஆவிக்குரிய கண்ணை கொண்டு இப்போயும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம்? அதுக்கு ஜெபம் கிரவுண்டில் உட்காந்தாதான் நம்ம மைண்டை டியூன் பண்ணி நம்ம அதை ஆவியை ஓப்பன் பண்ணி அந்த ஆவியை தேவ ஆவியோட கனெக்ட் பண்ணி அந்த ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார்க்கும்போது இதுதான் சுற்றி இருக்கா அப்படின்னு தெரியுது. அங்கே நீங்கள் ஜெபம்னு உட்காராத போது இந்த கண்ணை கொண்டே தான் பார்க்குறீங்க. நீ சுற்றி இதான் நடக்குது, இதான் பிரச்சனை, இதான் போராட்டம், இந்த இவன் வந்தான் இவன் போனான், இதான் சுச்சுவேஷன்.
இதுதான் ரியாலிட்டின்னு நீங்கள் நினச்சி இதன்படியே ஓடிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை விட ஒரு ரியாலிட்டியான ஒன்று, பெருசான ஒன்று இருக்குது காணப்படாத உலகத்தில். எலிசா ஸ்டோரியில் பார்த்தோம் இல்லையா? எலிசாவின் வேலைக்காரன் வந்து மலையிலேருந்து பார்த்து மாம்சக்கனை கொண்டு பார்த்து என்ன சொல்கிறான்? வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. யாரை பிடிக்க? எலிசா ஒரு ஆளை பிடிக்க மிலிட்ரி அனுப்பிட்டார் ராஜா. நல்லது தான், கரெக்டு தான். பார்க்குறாரு, சுற்றி வந்து இப்போ உங்களை பிடிக்கிறதுக்கு வெளியில் போய் நிற்கிறீங்க, ஜீவனா உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் பட்டாரமோ நிற்கிதுன்னா எஸ் உண்மைதான். ஆனால் அதை விட எலிசா வந்து பார்த்துட்டு கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே அவளை அசால்ட்டாக சொல்கிறான்னா, ஒரு செகண்ட் கூட அங்கே வந்து எலிசா பார்த்துட்டு பயந்தான், சரி வாடா நம்மகிட்ட கைப்பிடிச்சி ஜோம் பண்ணுவோம் வாடான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து யோசிச்சு சொன்னான்னு போடல. ஏன்னா அவன் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியாக இருந்தான். யாரு? எலிசா. ஆகவே தான் அந்த செகண்டில் கூட அவனால் என்ன பண்ண முடியுது? உனக்கு தான் தெரியல. ஏன்னா யார் கண்ணுக்கு யார் ஓப்பனில் இருந்துச்சு? எலிசாவுக்கு ஆவின் கண் ஓப்பனில் இருந்துச்சு. மாம்சத்தில் இருந்தாலும் வேலைக்காரனுக்கு மாம்சத்தில் இருந்தாலும் ஆவின் கண் ஓப்பனாக இல்லை. ஆகவே அவனுடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, இவனுடைய ஸ்டேட்மெண்ட் வேறு இருக்குது. இவன் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணுறான்? உனக்கு தான் புரியல, ஓப்பன் பண்ணி விடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணி விடும்போது உண்மையிலே அப்போ தெரியுது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது. இன்றைக்கி கூட தேவன் நிறைய விஷயங்களை ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிறத வச்சு பேசிகிட்டு இருப்பார். ஆமாம் சொல்ல தான் செய்றீங்க, இங்கே ஒன்றையும் காணோம். டேய் அங்கே திறந்து பாடுறா கண்ணை. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டினவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த இருத்தும் தோன்றினதில்லையே ஆவியானவர் தான் உனக்கு வெளிப்படுத்த முடியும். அப்போ ஜெபிக்க வேண்டியது முக்கியமா இல்லையா? நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்த்தா உங்களுக்காக பெரிய காரியங்கள், ஈவன் 99% கம்ப்ளீட்டான ஒர்க்ஸ் இருக்கும், 1% மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே இத்தனை மாதம் ஜோம் பண்ணி நடக்காத மாதிரி 0% ரிசல்ட் தெரியும். அதனால தான் எங்கள் கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம எப்போ உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்னா, இந்த கண்ணில் பார்க்குற மாதிரி நடந்து நம்ம கையில் கிடைச்ச பிறகு அல்லேலூயா என்னை அவர் நேசிக்கிறாரு, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நேசிச்சுட்டு தாண்டா இருக்காருன்னு தான் ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார்த்தா தெரியும்னு நான் சொல்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. உனக்கு தான் புரியல, உனக்கு தான் சுச்சுவேஷனை வச்சு சூழ்நிலையை வச்சு கையில் கிடைக்கிறத வச்சு நீ எடை போடுற. ஆனால் அவர் எனக்கு ஒரே மாதிரி தான். சில பேருக்கு புரியுது. ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கணும் வைக்கணும் ஏதாவது ஒரு நாள் செய்யணும்னா நம்ம மனதில் நம்ம எண்ணத்தில் வந்துடுது. ஆனால் அது பிள்ளை நம்புமானா நம்பாது. அது கையில் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நம்பாது. ஆமாம் இப்படி தான் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, செய்ய மாட்டீங்க. எனக்கு நான் அதை கேட்டேனே இதை கேட்டேனே செஞ்சீங்கன்னா கடைசியில் என்ன ஆயிரும்? மனுஷங்களாக நமக்கு சோறு வந்துடும். ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போகிறதில்ல, சரி தெரியாமல் பேசுகிறான். ஆனால் அதனால ப்ராசஸ், ஏற்ற நேரம்னு ஒன்று வச்சுருப்பார். த ரைட் டைம் த ரைட் திங். அது நடக்கும்போது ஆண்டவர் கொடுக்குறனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். அதை பத்திரமா வச்சுக்கிறக்கூடிய அறிவும் நமக்கு வந்துடும். அது கரெக்டாக இருக்கும் அந்த டயத்துக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனோம். அதுக்கு முன்னாடி கிடைச்சாலும் நல்லா இருந்திருக்காது, அதுக்கு பின்னாடி கிடைச்சாலும் நடந்திருக்காது, அந்த டைமில் கிடைச்சாலும் கரெக்டாக இருக்கும். அது எப்போ உங்களுக்கு புரியும்னா அது ஈவன் கொஞ்சம் நாள் கழிச்சு புரியும். ஆனாலும் ஒரு நாள் சொல்லுவீங்க கர்த்தர் நல்லவர், எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் யோசிச்சு சொல்கிறதுக்கு சிம்பிளாக நீங்கள் ப்ரேயரில் உட்காந்து ஆவிக்குரிய கண்ணத்தண்டு பார்த்தா இந்த பயம், நடுவில் வர்ற சந்தேகம், குழப்பெல்லாம் போய் எப்பொழுதும் கர்த்தருக்குள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இயேசுக்கு இந்த அறிவு இருந்துச்சு. அதனால தான் சிலுவையை கூட அசால்ட்டாக சுமக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன். ஒரு நாள் 2 நாள் எல்லாம் மாறப்போகுது. 3ஆம் நாள் என்னை பிதா உயிரோடு எழுப்புவார். அந்த நிச்சயத்தில் சிலுவையை கூட எப்படி போகிறாரு? சிங்கம் மாதிரி சகிக்க போகிறார். ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே, ஒருவேளை அப்படியே பிதா எழுப்பாமல் விட்டுட்டா, நம்மளெல்லாம் விட்டோன்னா கஷ்டமாக இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, நம்மளை வச்சு இவங்க கேம் விளையாண்டு நம்மளை கை விட்டுருவாங்களோ, மனுஷங்களுக்கு மட்டும் ரெசிபி கிடச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை பிதா விட்டுருவாரோ, ஒரு எழுப்பாமல் போயிட்டா, இப்படியே உட்காந்து யோசிச்சு ஈவன் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் ஒரு மனுஷனாக இருந்து இயேசுனுடைய மூளையிலே வந்திருக்கும். ஆனால் அவர் இந்த சோதனைகளை எல்லாம் ஜெபத்தின் மூலம் ஜெயித்தார். இத்தனை பேருக்கு இயேசுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்திருக்காது. ஏன்னா உங்களை போல ஒரு மனுஷனாக இருந்தால் எல்லாமே வரத்தான் செய்யும். அதனால தான் சொல்கிறார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். யாருக்கும் பிடிக்காதே சிலுவை. இன்னைக்கு கூட எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா பிடிக்கும், தேவனுக்காக சகிக்கிறது பிடிக்குமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தம் அடுத்த மாதம் கொடுக்குறேன், உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவோம் ஆமென் அப்படி சொல்லிடுவோம். கொஞ்சம் ஆண்டவருக்காக இந்த மாதம் நீ இழக்க வேண்டியிருக்கும், கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே ஒரு மெச்சூரான பர்சனாக இருந்தீங்கன்னா நான் இழக்கிறது கூட ஆசீர்வாதம் தான் ஒரு நாள் உங்களுக்கு புரியும். இயேசு என்ன பண்ணுறாரு? தைரியமாக தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார். எப்படி? ஜெபத்தில் பிறகு பலப்பட்டார். தேவதூதன் வந்து அவரை தேற்றினார் கெத்செமனே தோட்டத்தில்னு சொல்லி வசனம் சொல்லுது.
இன்னைக்கு உங்களை தேற்றுவதற்கும், ஆற்றுவதற்கும், வழிகாட்டுவதற்கும், எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கும் தேவன் உதவி செய்ய சித்தமாக இருக்கிறார். ஜெபிக்க வேண்டியது யாரோட வேலை? உங்களுடைய. என்னங்க எப்போ பார்த்தா ஜெபின்னு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றோம்? ஏங்க 3 தடவை சாப்பிட்றீங்க? வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா போதாதான் அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? என்னது ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும், என்னென்ன ஆயிரும் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கூட பார்த்தால டாக்டர் இன்னும் இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிட்றாரு, நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க. அதை விட ஜெபிப்பது ரொம்ப முக்கியம்னா, ஜெபம்ங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் தான்மா போகிறேன், 7 நாள். ஆனால் எத்தனை வேலைகளை ரிப்பீட்டடாக செஞ்சிட்டு இருக்க வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு 90 வயசு வாழ்கிறீங்கன்னா 90 வருஷமும் எத்தனை விஷயங்களை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு இந்த தேவனுடைய காரியங்களை மட்டும் போர் அடிச்சிருது. மறுபடியும் எப்போ பார்த்தா செய்ய வேண்டியது இருக்கேன்னு தோணிடுது. சாப்பிடலைன்னா எவ்வளோ தூரம் நமக்கு கஷ்டங்கிறது நமக்கு தெரியுதோ, அதே போல் தேவன் அவர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம். இந்த வார்த்தைகள் தான் உனக்கு வாழ வைக்கிற வார்த்தைகள். அப்போ இங்கேருந்து உன்னை பிசாசு பிரிச்சுட்டான்னா உன்னை என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாம். ஆகவே ஜெபம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவத்தில் ஜெபத்தை நம்ம மேன்மைப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ விஷயத்தில். ஏன்னா நம்ம தேவனே இந்த உலகத்தில் ஜெபத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத காமிச்சு வாழ்ந்துட்டு போனவர். ஆகவே உங்கள் ஜெபத்தை இந்த மாதம் போன தடவை சொன்னேன், கூட்டுங்க, அதிகமாக ஜெபிங்க. அதிகமாக ஜெபிக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா எத்தனை பேர் எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டால் நிறைய கிறிஸ்தவத்தில் ஒரே ஜோக்காக தான் இருக்கும். நான் சிஸ்டர் 1/2 மணி நேரம், ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார், அவங்க வீட்டில் அந்த காலத்தில் தான் அவங்க அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அப்பா அவங்க பிள்ளைகள்லாம் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்கண்ணா. நிறைய பேர் இப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவரை விட்டு நிறைய பேர் ஓட வச்சிடுறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு இன்றைக்கி நடந்தது தெரியுமா? காலையில் காஃபி போட்டதுலேருந்து நைட்டு தூங்கி அடுப்பை ஆஃப் பண்ணுற வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி, அவர் சொன்னா இவன் என்ன சொன்னா, போனது கண்டது வந்தது கடை அழுதது வச்சது எல்லா கதையும் சொல்லி அவங்க அப்பா நிற்பாரான், சிம்மா கண்ணை மூடி வார்டில் பண்ணிட்டே இருக்கட்டு சொல்லி எந்திரிச்சு போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வச்சு பிள்ளையெல்லாம் ஒரு பக்கம் தூங்கி எந்திரிச்சு இன்னமும் முடியல. 2 மணி நேரம் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஈவினிங் செஷன் வந்திருக்கு, ஈவினிங்கில் நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நைட்டு வரதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சிலர் இப்படிலாம் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது. அதுக்காக நீங்கள் மனதில் இருக்கிறத சொல்ல வேண்டான்னு சொல்லலை. சில நேரங்கள் உங்கள் மனதில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க சொல்லலாம். ஆனால் நான் சொன்னாதான் தெரியுங்கிற நிலைமையில் அவர் இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். சில நேரம் கேளுன்னு சொல்கிறது கூட உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் குறைஞ்ச போயிடக்கூடாதுன்னா மறுபடியும் அதே சொல்லுங்கிறார் ஒழிய அவர் ஒன்றும் மறந்து போகிற ஆள் கிடையாது. நீ கிறிஸ்துவ ஜெபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பரிதாபமாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு இப்போ உங்களை எங்கே உட்கார வச்சுருக்கார்? ஆவியில் அவரோடைய கூட. அது ஈஸ்டருக்கு மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். மற்ற நாள்லலாம் நாங்களே அப்படியே தரையில் கிடக்கிற பரதேசி மாதிரி இறங்கும் ஆண்டவரே இறங்கும் அப்படி சொல்லி பிச்சைக்காரனை விட மோசமாக பரலோகத்திலேருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது யாரா அது அப்படி கத்திக்கிட்டே இருக்கான் டெய்லி ஒருத்தன், ஐயா சாமி ஆண்டவர். அவனை தான் அவங்க பக்கத்தில் ராஜா பக்கத்தில் உட்கார வச்சிருக்கேன், அவனாட அப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தேவதூதர்கள்லேருந்து எல்லாம் அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே எப்படி ஜெயம் பண்ணுறோம்? பிச்சைக்காரனை விட இறங்கும். இந்த ஒரு தடவையாவது பார்த்து அருள் செய்யுங்க ஆண்டவரே. எஸ், நம்ம அந்த அளவுக்கு அவர் அளவுக்கு தகுதி இல்லைனாலும் அவர் கிருபை நம்மளை உயர்த்தி வச்சிருக்கு. இப்போ அவர் அப்பாவாக இருக்கார். நம்ம இப்போ அவங்க வீட்டிலே பாருங்கள், அந்த பிள்ளை இருக்கு, அவங்க அப்பா இருக்கார். இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு சோறு போடுவியாப்பா, எப்பா போட்டிருப்பா, டெய்லி கெஞ்சி அழுது ஒவ்வொன்றுக்கும் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவங்க அப்பா ரொம்ப கொடூரமான ஆள் போல். பாவம் எப்படி அலைய வச்சிருக்காரு. அப்பா மேலே இருக்கிற ஒப்பீனியனும் போச்சு. அது கடைசியில் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி ஒரு அப்பாட்ட நம்மளும் போவோன்னு யாராவது வருவாங்களா? நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டம் போல், ரொம்ப கஷ்டம் போல் இவங்களோடது. போனால் எல்லாத்தையும் கழட்டி வேற விட்டுறாங்க, சட்டையை மாற்று, கலரை மாற்று, இதை மாற்றுன்னு. ரொம்ப கஷ்டம் போல். பார்க்குறதுக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காத மாதிரியும் இருக்குது. அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்காங்க. இதுக்கு பேசாமல் நம்ம வெளியில் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்பா மகள், அப்பா மகனுங்கிற உறவு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, இந்த ரிலேஷன்ஷிப், அது சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட எங்கள் அப்பாட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து மிரட்டுதுன்னா கூட எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கு. எனக்காக எங்கள் அப்பா வருவார், எனக்காக எங்கள் அப்பா எல்லாம் செய்வார், என்னை நீ தொட்டா அவர் நிற்பார், எவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி நீ செயல்படுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பிரச்சனையே அவங்க அப்பா தான் நினைச்சு பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் பிரச்சனையே கடவுள் தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது மாற்றிருங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே இப்படி நெல்நடுக்கத்தெல்லாம் அனுப்புறீங்க?
ஏன் ஆண்டவரே இப்படி, உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதா, அந்த நாட்டில் எல்லாத்தையும் கொண்டுட்டீங்களே. இப்படி ஒரு பிள்ளை ஒரு அப்பாவாது பேசுதுன்னா இதை விட ஒரு மோசமான ஒரு ஜெபம் இருக்க முடியுமா? இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வசனங்கள் என்ன சொல்லுது? திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவானேன்றி, யோவான் 10:10. ஆனால் நானோ வாழ்வு அழிக்கவும் வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதான் ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நடக்கிற எல்லா கஷ்டத்தையும் பிசாசு செஞ்சுட்டு பழி யார் மேலே போட்டு விட்டுறான்? அவர் தான் செஞ்சார். நம்மளால் உலக பிரகாரமாகவே யோசிக்க முடியல. எப்படிமா உங்கள் அப்பா உனக்கு அப்படி செய்வார் அப்படி சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு கடவுள் தான் வாழ்க்கையில் அப்படி செய்கிறாருன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படி நீங்கள் நினச்சா அவர் மேலே கோவம் வந்து அவர்கிட்ட போவீங்களா? அதுதான் பிசாசனுடைய பிளான். இந்த மாதிரி நிறைய டெக்னிக் வச்சுருக்கான். இப்படியெல்லாம் உங்களை சோதிப்பான், இப்படிலாம் உங்களை டெம்ப் பண்ணுவான். ஆகவே எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாய். இப்படி ஜெபம் பண்ண நிறைய பேர் ஜோக் சொன்ன மாதிரி உங்கள் ஜெபம் ஜோக்காக ஏறக்கூடாது, சீரியஸாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறாருங்கிறதுல இருக்கணும், அதிகாரம் இருந்தது. இயேசுனுடைய ஜெபம், லாசரு இறந்து மரித்து 4 நாள் ஆகி கல்லறைக்குள்ளே இருக்கான். இப்போ கூட அவர் பிதா மேல் இருக்கிற நம்பிக்கையில் எப்படி கேட்குறாரு? பிதாவே, நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, சோத்திரம், இவன் வந்துடட்டும். இவ்வளோ பெரிய ஜெபம், ஒரு வரி ஜெபம், ஆனால் பவர்ஃபுல்லான ஜெபம். எத்தனை பேருக்கு புரியுது? அவருக்கும் அவருக்குள்ளே இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை பேருக்கு புரியுது? இதுவே இன்னைக்கு உங்களை என்னையெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஐசியூவில் இருக்கும் போது ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாலே நம்மளை மாதிரி ஆளுங்க என்ன சொல்லுவோம்? இது தேருமோ தேராதுன்னு தெரியலையேடா, நம்ம வேற போய் ப்ரேயர் பண்ணி நாளைக்கே போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொன்னமே நடக்கலேன்னு சொல்லிடுவாங்களோ. அந்த வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன், இப்படியே சொல்லி ஓட்டிடுவோம். உங்கள் வீட்லேயே யாருக்காவது ரொம்ப முடியலைன்னா கூட ஜெபம் பண்ணால் கூட பயமாக இருக்குது. நடக்கலைன்னா இதாகிடுச்சுன்னா ஈவன் அவங்களுடைய வில்லுங்கிறது ஒன்று இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசு அந்த இடத்துல கொஞ்சம் கூட என்ன ஆகலை, பதட்டமாகலை. ஏன்னா அவருக்கு தெரியும் பிதாவின் சித்தம் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறது, ஒரு மனுஷன் வாழ்கிறது. ஸோ நான் போகிறேன், பிதாவின் சித்தம் அதுதான், அவருக்கு பிடிச்சதை நான் கேட்டால் அவர் கொடுத்துதானே அவர். சில பேருக்கு புரியுது. அவருக்கு எது சித்தமோ ஒருவன் சித்தத்தின்படின்னு கேட்டால் அதை நான் தருவேன். இப்போ எனக்கு பிடிக்காத ஒன்றை என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட கிடைக்காது, என்கிட்ட. ஆனால் உங்களுக்கு பிடிச்சது தான் நான் கேட்குறேன்னா தருவீங்களா தர மாட்டீங்களா? இதுதான் எனக்கும் ஆமான்னு 100% தருவோம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறது, உயர்றது, பெருகிறது, ஆசீர்வதிக்கப்படுறது, செழிக்கிறது, மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு அவங்க நடக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் ஆண்டவருக்கும் பிரியும். இன்னும் சொல்ல போனால் இந்த எண்ணம் வந்ததே அவர்னால. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளை தவிர யாரை பற்றி யோசிக்கவே மாட்டோம். அப்போ அந்த எண்ணத்தை கொடுத்த தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவாரா? 100% பதில் தருவார். ஆகவே அப்படி ஜெபிச்சுட்டு நீங்கள் வாட்டில் உங்களுடைய மனசாட்சியில் தெளிவாக போயிட்டு இருந்தீங்கனாலே, அதுக்கடுத்து அவன் ஒருவேளை வேண்டான்னா அவனுக்கு நடக்காது, ஆனால் வேணும்னா 100% நடக்கும். ஏன்னா அவன் செத்து போன லாசருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அந்த வீடு இருக்கிறவங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. சில நேரம் அங்கிட்டு போய்கிட்டு வேணுனே வேறு வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் மனசாட்சியில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. ஸோ இப்படியாக உங்களுடைய ஜெபம். இன்றைக்கெல்லாம் சளியா ஜெபம் பண்ணா சரி இயேசு நாம் சரியாக போயிடும். கேன்சர் சொல்லிட்டாங்களா, ஒரு 2 நாளாக ஜெபம் பண்ணணுங்க. ஓ சீரியஸ், எனி டைம்ஸ் டெத்துன்ட்டாங்களா, இது ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணணுங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஆண்டவருக்கு அது ரொம்ப பயங்கரமான காரியம், சளினா லேசான, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். அல்லேலூயா. 100 ரூபாயா பரவாயில்ல, ஆண்டவர் தந்துடும். 1 கோடி ரூபாயா, இதுக்கு நான் நல்லா பண்ணணுங்க, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். உன் விசுவாசத்தின்படி நீ எப்படி கேட்குறங்கிறத மேட்ரு. எந்த அளவுக்கு அப்படி விசுவாசம் வரும், அவர் உங்களுக்கும் உள்ள இருக்கிற அந்த உறவுக்கு ஏற்றபடி தான் விசுவாசம். எனக்கு அவர் தருவார். நீங்கள் அவரை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த அளவுக்கு தான் விசுவாசம். இயேசு சிலுவையில் ஜெபம் பண்ணான்னு சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்க? பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது என்னதென்று. இது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறீங்க இப்படியெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு? அதனால தான் உங்களுக்கு நான் போன தடவை காமிச்சேன், இந்த மன்னிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வழியே பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான்? டெம்ப் பண்ணுவான். எபேசியர் 6:18 எடுங்க. எபேசியர். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அதுக்கு முன்னாடி தான் எதை பற்றி சொல்லுது? சர்வாயுத வர்க்கம் இல்லையா? சர்வாயுத வர்க்கத்தில் இதுவும் ஒரு சர்வாயுத வர்க்கம் தான், ப்ரேயருங்கிறது. பட் அதிகமாக நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு எந்த சமயத்திலும். என்ன சொல்லுங்கள் எல்லாரும்? எந்த நல்ல நேரமோ கெட்ட நேரமோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்,
சில நேரம் எனக்கு நீங்கள் நல்ல டைம் இருந்துச்சுங்க, இல்லைங்க பண்ணுற டைமே இல்லை, எந்த சமயத்திலும். சில நேரம் ப்ரேயர் பண்ண நல்லா மூடு இருக்குது, சில நேரம் மூடே இல்லை, எந்த சமயத்திலும். சில நேரம் சந்தோஷமாக இருக்கேன், சில நேரம் துக்கமாக இருக்கேன், எந்த சமயத்திலும். இத்தனை பேருக்கு புரியுது? எந்த எப்படி? சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்து. இங்கிலீஷில் praying at all times in the spirit. எதில் பண்ணணும்? ஸ்பிரிட்டில் பண்ணணும்னா அதுக்காக வாயை திறந்து நம்ம எதுவுமே பேசக்கூடாதாங்க அப்படின்னு கிடையாது. உள்ளேருந்து ஆவியில் அப்படியே இணைந்து. எதுக்கு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசும் போதே அப்படியே நம்மளுடைய மாம்சம் வந்து அப்படியே குறைஞ்சி ஸ்பிரிட்டில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும் போது சில நேரங்கள்லாம் அப்படியே ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன நடந்துச்சு, சுற்றி நடக்குது அப்படிங்கிற, இல்லை என்னுடைய லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் ஒரு செகண்ட் மறந்துட்டேங்க, அப்படி இருந்து ஜெப நேரம் அப்படிலாம் சொல்ல முடியும்னா அதுதான் உண்மையிலே கரெக்டாக அந்த ஆவியில் ஜோம் பண்ணியிருக்கிறது அடையாளம். சில நேரம் நான் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பேன் மூளையில், அடுத்து இதுன்னு உள்ளுக்குள்ளே பாயிண்ட்ஸாக வந்துட்டு இருக்கு, இன்னும் நீ முடிக்கலையான்னு 10 நிமிஷத்தில் அதை செய்யணும், உனக்கு நீயே உள்ளுக்குள்ளே 1008 விஷயம் ஓடிட்டு இருக்கும். இதுனா இன்னும் நீ ஆவிக்குள்ளே கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் எங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க? சரீரத்தில், மைண்டுக்குள்ளே தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க. இன்னும் அதையும் தாண்டி நீ இப்போ எங்கே போய் கனெக்ட் ஆகலை? ஸ்பிரிட் வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகலை. எப்பயுமே ஈவன் வந்து மற்ற மதங்களில் கூட ஏன் வந்து கடவுள்னு சுற்றுறாங்கன்னா, நம்ம எல்லாரையுமே தேவன் எப்படி வச்சுருக்காரு? ஆவியை வச்சுருக்காரு. அந்த ஆவியை எங்கேருந்து கொண்டு வந்தார்? அவரோட ஆவியிலேருந்து தான் நம்ம வந்தோம். அவருடைய ஆவியை நமக்கு ஊதி தான் நம்ம எப்படியும் ஆத்மாவானோம், ஜீவாத்மாவானோம். அவே யாராக இருந்தாலும் ஆண்டவர் அறிஞ்சவங்களும் அறியாதவங்க மனுஷனாக இருக்கிறதுனால அவனுக்குள்ளே அந்த தேவனுடைய ஆவி, அனுப்பப்பட்ட ஆவின்னு ஒன்று, அது ஒன்று ஆண்டவரோட உறவில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோட உறவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆவி எப்பயுமே எதை தேடும்னா தான் வந்த இடத்தையே தேடிட்டு இருக்கும் எப்பயுமே. அதனால தான் கிறிஸ்டியனிட்டியில் மட்டும் இல்லை, ஆண்டவரை அறியாத பிற விதங்களில் கூட அந்த கடவுள் மேலே ஒரு பக்தியோடு இருக்காங்கன்னா அவங்க எப்பயுமே அந்த ஒரு நேச்சுரலாக அவரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஆவியில் நம்ம உருவாக்கப்பட்டோம். ஆனால் அவங்க வேற ஒன்றை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் உணர்ந்து ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க, அது வேறு விஷயம். அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சீக்கிரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்ற இடங்களில் கூட ஆண்டவருக்குள்ளே வராதவங்கன்னு மட்டும் இல்லை, மற்ற சமயங்களில் கூட பக்தியில் தீவிரமாக இருக்கிறவன் சீக்கிரமாக விழுந்துருவான்னு நான் சொல்கிறேன். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனை மாத்திரதான் ரொம்ப கஷ்டம். இத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? ஒரு வகையில் பக்தியில் தீவிரமாக இருக்கானா அவன் அந்த சைடு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஒரு நாள் சோர்ந்து போய் என்னடா எல்லாமே இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு நேரம் ஒரு சூழ்நிலையில் அவன் ஃபெயிலியரை உணர்ந்து அப்போ இவர் தான் மெய்யான தேவன் வந்துடுவான். ஆனால் ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் கொண்டு வர்றது. ஏன்னா அவன் ஸ்பிரிட்டில் எப்படி இருக்கான்? சுத்தமாக ஜீரோவாக இருக்கான். இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதனால தான் ஒரு வசனம் சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஏதோ விதத்தில் இதான் ஆண்டவர் தான் கடவுள்னு தெரியாமல் ஒரு பக்தியில் இருந்தால் கூட எங்கேயோ ஒரு பக்கம் கடவுள் ஒருத்தரை தேடுறான், ஆனால் தப்பாக தேடுறான். ஆனால் ஒரு நாள் புரிய வச்சிடலாம். பக்தியே இல்லாமல் கடவுள் நான் எப்படினாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இங்கே போட்டிருக்கு நமக்கு வசனத்தில், நீயும் ஜெபம் பண்ணும்போது பக்தி இல்லைன்னா எப்படி? ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு. அதுக்கு தான் கொஞ்ச நேரம் டங்ஸ் பேசுங்க அப்படிலாம் சொல்கிறது. டங்ஸ் பேசி ஜபிக்கும் போது அப்படியே இதாகும். இப்போ என்ன ஆகுது பாருங்க, ஆவியோடு praying at all times in the spirit with all praying and supplication to that end keep alert with all perseverance making supplication for all the saints. எப்படி மறுபடியும் போட்டிருக்கு keep alert. இங்கே அதான் இந்த மாதம் நம்ம பார்த்தோம். இப்படி keep and pray, keep watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணு, ஆவியில் கனெக்ட் ஆகி ஜெபம் பண்ணு. சும்மா உட்காந்து நான் சொன்ன மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ஜெபம் பண்ணாது. ஆண்டவரோடு இணைந்து, அதனால நிறைய நேரம் நான் இப்போல்லாம் உங்களுக்கு நைட் ப்ரேயரில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ஜெபிக்கும்படி ஃப்ரீயாக விட்டு கொடு. உனக்கு இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். நீ எந்தெந்த விஷயத்தில் மாறணும்னு உனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அடுத்து என்னென்னா உன்னைய வச்சு மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். ஆகவே அவரை ப்ரேயர் பண்ண விடுன்னு சொன்னால் இன்னும் பெஸ்ட்டு. அப்படிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு வர மறுபடியும் ஆண்டவரே கொஞ்சம் நேரம் பேசாமல் ஆவியான இப்போ உங்கள்கிட்ட இருந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஓரளவு வர்றாங்க நைட் ப்ரேயரில் கனெக்ட் ஆகி, ஈஸியாக வருது. இது நைட் ப்ரேயருக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும், திடீர்னு மற்றவங்களுக்குலாம் தெரியாது. யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியலன்னு தெரில. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆவியானவர் வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோடு நாம் வேண்டிக் கொள்கிறது இன்னது என்று அறியாத சூழ்நிலையே நமக்காக. எத்தனை பேர் நீங்கள் செய்கிற ப்ரேயர் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ப்ரேயர் தப்பாக இருக்கிறனாலே சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம்.
நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதை மாற்றணும் போல அதை மாற்றணும் போல. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்மள அறியாமலே மாற வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் ஆவியில் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா தேவனுக்கு தான் தெரியும் உண்மையிலே எந்த இடத்துல மாற்றங்கள் வேணும், எந்த இடத்துல வெயிட் பண்ணணும், எந்த இடத்துல மூவ் பண்ணணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும். நம்ம கூட மாற்றி மாற்றி புரிஞ்சு வச்சுருக்கலாம். நம்மளே நிறைய நேரங்கள் எங்கே மாறணும் நமக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். நம்ம பக்கத்தில் போட்டு ஆட்டி ஆட்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம நாக்கை ஒப்பு கொடுக்கறது, வாயை ஒப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இங்கே போட்டிருக்கு, ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். ஆவியில் ஜெபம் பண்ணாலே நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி எந்திரிச்சு வரும்போது சூழ்நிலை அப்படி இருந்தாலும் உங்களை அறியாமலே அதை ஜெயிச்ச மாதிரி உணர்வு வந்துடும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு? எப்படியே இங்கே எதுவும் வந்துட்டு போனோமா கூட சூழ்நிலை அங்கே அப்படியே தான் இருக்கும், எதுவுமே மாறாது. ஆனால் அந்த ப்ரேயர் நடந்து முடிச்சோடனே முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு ஒரு வெற்றியில் ஒரு சந்தோஷம், அதை பற்றி அடுத்து பெருசாக நினைக்காத மாதிரி. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா ஸ்பிரிட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நிச்சயம்லாம் நல்ல ஜெபத்துக்கு பின்னால் வர்ற ஃபீலிங்ஸ் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அப்படி சொன்னாங்கன்னா நீ ஜெபமே பண்ணலைன்னு அர்த்தம். ஜெபம் பண்ண பிறகும் ஒருத்தவங்க இருந்தாலும் அப்படின்னு இழுத்துக்கிறாங்கன்னா என்ன பண்ணலைன்னு அர்த்தம், ஆவியில் நிறைந்து உண்மையான ஜெபம். ஏன்னா அவரோட நீ ஜெபம் பண்ணும்போது பேசியிருக்க, அவர் உங்களோட பேசியிருக்காரு, உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போயிருக்கு, அவரோட வல்லமை மேலே இறங்கியிருக்கு, நீ அவரும் ஒன்றாக இருந்துட்டு வெளில வந்தால் கண்டிப்பாக மாற்றம் வராமல் இருக்கவே இருக்காது. உங்களுடைய ஜெபத்தை நீங்களே செக் பண்ணி பாருங்க. பக்கத்துலாம் சொல்லுங்கள், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு, அவருக்குள்ள நிரம்பி ஜெபம் பண்ணு, கான்ஃபிடென்ட்டான முடிவு இருக்கும். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு, மன உறுதியோடும் சகல பரிசுகளுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொள்ளுங்கள். விழித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 ஒரே வசனம் மட்டும் படிங்க. எப்பயுமே விழித்திருக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரோட வருகையில் கூட ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. இதோ திருடனை போல் வருகிறேன், ஞானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். சரிங்களா? தன் மானம் காணப்படாதபடிக்கு அப்படின்னா மாம்சத்தில் செயல்படாத ஆவியில் இருந்து நீ உன்னை காத்து கொள்ளும் பொழுது தேவனுடைய வருகையிலையும் நீ இப்படி ஜெபிக்கிறவனா இருந்தால் மிஸ் ஆக மாட்டேன். அதனால தான் ஆவியில் ஜெபம். அதனால தான் புத்தியுள்ள கன்னிகைகளை வச்சு ஒரு உதாரணம் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்பயுமே கைகளை தீவெட்டியை வச்சுக்கிட்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு காத்திருப்பாங்க. ஆண்டவர் வரும்போது கரெக்டாக போயிடுவாங்க. இந்த எண்ணெய் இல்லாமல் இருக்கிறவன் திடீர்னு தீ அணைஞ்சிருச்சுன்னா எதை ஊற்ற வேண்டியது இருக்குது? எண்ணெய் ஆவியானவரை தாங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் நீ இருக்கும் பொழுது எண்ணெயை வாங்கிட்டு வர போயிடுவாங்க, அதுக்குள்ளே ஆண்டு அவன் வந்து போயிடுவான்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆவியில் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. தொடர்ந்து படிங்க 16:15. ம் 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 அவர்களை கூட்டி சேர்த்தான். இல்லை முதல்ல இருந்து படிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், திருடனை போல் வருகிறேன். விழிப்பா இருக்க வேண்டியது. கீப் வாட்ச். வாட்ச்மேனோட வேலை என்ன? திருடன் வரலாம் மாட்டாங்க, கேமரா பார்த்துக்குறோங்க அப்படின்னா அவன் அடுத்தவனை காப்பாற்றுறவன இவன் தலையில் ஒரு போட்டு போயிடுவான். நீ தானடா வாட்ச்மேனு அப்படின்னு. இப்போ நம்ம வாட்ச்மேன் மாதிரி எல்லாத்துலேயுமே வாட்ச் பண்ணி விழிப்பாக இருந்து கருத்தாக இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா திருடன் சொல்லிட்டுலாம் வரமாட்டான். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்டு நாளைக்கு இந்த டைமில் வந்துடுறேங்க, அலர்ட்டாக இருந்துருங்க அப்படி சொல்லிட்டு வர மாட்டான். எனி டைம் வருவான், தெரியாமல் தான் வருவான் வேணும்னு. அப்போ தேவன் சொல்கிறாரு, ஒரு பக்கம் பிசாசும் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான், ஒரு சம்டைம்ஸ் இந்த மாதிரி உலகத்தில் திடீர்னு ஆண்டவரோட வருகை இப்படி நடக்கலாம். ஆகவே எப்பயுமே ஆவிக்குரிய விஷயத்துல நீ எப்படி இருக்க வேண்டியது இருக்குது? விழிப்பாய் பாருங்கள். விழிப்பா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி இன்னையிலேருந்து சிஸ்டர் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி விழிப்பாக இருக்க மட்டும் பாரு. தயவுசெய்து சொல்கிறேன், தேவன் சொல்கிறது எல்லாமே விளையாட்டுக்களில் நம்ம நன்மைக்காக. நான் சொன்ன 2 விஷயம் ஆரம்பத்திலே சொன்னேன். செஞ்சவங்க அடுத்த மாதம் வரப்போகிற நாட்களில் நினச்சி பார்ப்பீங்க, நல்ல வேலை ஜெபம் பண்ணோம், வந்துச்சுடா சோதனை, ஆனால் நல்ல வேலை முதல்ல ஜெபம் பண்ண வச்சுட்டா. ஏன்னா அந்த ஜெபம் பிறகு சோதனை வராதுன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகள் வரும், ஆனால் சோதனையை தப்பித்துக்கொள்கிற பலன் முதலே உள்ள வந்துடும். அதற்கான ஐடியாஸ் வந்துடும். அதற்கான எந்தெந்த இடத்துல உங்களை எங்கெங்கே வைக்கணுமோ கரெக்டாக வச்சுருவார், ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அது பிசாசில் கொண்டு வர்றது. ஆனால் அதே சோதனையில் பேதுரு மாதிரி முங்கி போயிட்டோம்னாலும் கதறி அழுதுகிட்டு இன்னைக்கு தான் ஆண்டவர் அன்னைக்கு ஜோமுன்னு சொன்னாருன்னு உட்காந்துருப்பீங்க. அதுக்கடுத்து ஆண்டவர் விட போகிறது இல்லை, உங்களை கொண்டு வருவார். ஆனால் தேவையில்லாத வேலை.
ஸோ எந்த முடிவு எடுக்க போகிறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த உலகத்தில் உபத்திரவங்கள் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தப்பித்துக்கொள்ள தேவன் என்ன பண்ண சொல்கிறாரு? விழித்திருந்து ஜெபம். இதோ திருடனை போல வருகிறேன். ம் 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 பாக்கியவான். வஸ்திரங்கள் என பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஆடையை, நீதியின் சால்வையை, தன்னுடைய ரட்சிப்பின் அந்த சால்வையை காத்து கொள்கிறவன், வைத்து கொள்கிறவன். ஏன்னா மிஸ் பண்ணுறாங்களான்னா மிஸ் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்களாக இருந்தாலும் ஒரு செகண்டில் பார்க்க ஃபேமஸான ஆள்பா, அப்பா ஒரு பாட்டை எழுதுனா மில்லியன் வியூ போதுப்பா, கூப்பிடாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, பண்ணாத அதிசயம் கிடையாதுன்னு சொல்கிறவங்களே ஒரு செகண்டில் என்ன ஆயிடுறாங்க? மிஸ் ஆயிடுறாங்க. அப்போ விழித்திருக்கொள்வது அவசியமா இல்லையா? விசுவாசிகளா நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. நானும் ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, நானும் ப்ரேயர் பண்ணுவேன், நானும் அப்படி பண்ணுவேன்னு சொன்னாலும் விழித்திருக்கொள்ளுன்னு ஆண்டவர் இந்த மாதம் ஒருவேளை நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாருன்னா, எங்கேயோ பிசாசு நமக்கு எங்கேயோ பிளான் பண்ணுறான். ஒன்று கிறிஸ்தவ வட்டாரத்துக்கே மொத்தமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊழியத்தை குறித்து இருக்கலாம், இல்லை பர்சனலாக நம்மளே குறித்து இருக்கலாம், இல்லை உலகத்தில் நடக்கிற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். எங்கேயோ ஏதோ ஒன்றுக்கு நம்மளை தேவன் விழிப்பாருன்னு சொல்கிறாருன்னா நம்ம அதில் இருக்க வேண்டியது அவசியமா இல்லையா? எதுவுமே தேவன் வந்து சும்மா செய்யின்னு சொல்ல மாட்டார். எத்தனை பேர் அவர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும்னு சொல்கிறீங்க? அப்போ சீரியஸாக எடுத்துக்கிட்டால் யாருக்கு நல்லது? இப்போ வரைக்கும் நான் அப்போலாம் பண்ணதே இல்லை, பரவாயில்ல, இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண வைக்கலாம், யாருக்காலும் ஜெபம் பண்ண வைக்கலாம். எதுனாலும் இல்லைங்க, எல்லாமே நல்லா தானே இருக்கிற மாதிரி இருக்குது. தெரியாது, திருடனை போல் எந்த விஷயம்னாலும் எப்போனாலும் வரலாம். ஆனால் விழித்தா இருந்தால் டக்குன்னு அவராக இருந்தானா ஒன்று போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம், அல்லது கையில் இருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணலாம், எப்படினாலும் உடனே நீ காப்பாற்றிக்கொள்ளலாம், பிசாசை விரட்டிடலாம், சோதனையை ஜெயிச்சிடலாம். போராயுதங்களை பற்றி போன வாரம் பார்த்தோம். போராயுதங்களை அணிந்து கொண்டு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது, எப்போ யுத்தம் வந்தா என்ன, போர் வந்தா என்ன, கையில் என்ன இருக்குது? ஆயுதம். என்னென்ன ஆயுதம்லாம் வச்சுருக்கீங்க விசுவாசிகள்? கையில் என்ன ஆயுதம்? சுவாசம் என்னும், அடுத்து இன்னொரு கையில் ஆவியின் வார்த்தையாகி ஆவியின் பட்டயம், அடுத்து தலையில் தலை சீர். அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்டிருக்கிற உணர்வு எப்பயுமே எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? தலையில் இருக்கும். உலகத்தில் அவனுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே நியூஸில் ஒன்று வருது, நாளைக்கு நீங்கள் எதிர்பாராத ஒன்று விஷயம், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல என்ன சொல்லணும்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை தேவன் எல்லாத்துலேயும் ஏற்கனவே சிலுவையில் மீட்டு இருக்கிறார், எனக்கு அது இல்லை, நான் இயேசு நாமத்தில் அப்படி இந்த உலகத்தில் தான் ஜெயிப்பேன். அதுதான் ரட்சிக்கப்பட்ட உணர்வு. என்ன நடந்தாலும் சரி நான் சொல்கிறேன். அடுத்து விசுவாசம், அதை பற்றி உங்களுக்கே தெரியும். விசுவாசம் இருந்தால் விசுவாச வீரர்கள் மாதிரி எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அடுத்து ஆவிக்குரிய இந்த வார்த்தைங்கிற பட்டயம். பிசாசு எப்பொழுது அவனுடைய ஆவியின் பட்டயத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கான், அடிக்க கொல்ல மிதிக்க. நீங்கள் இந்த சத்திய ஆவியாகிய அவருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜெயிக்கலாம். அடுத்து காலில் என்ன போட்டிருக்கணும்? சுவிசேஷம் என்னும் சமாதானத்துக்குரிய பாதை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சுவிசேஷம் சொல்கிறது ஏதோ தேவையில்லாத வேலைன்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஃபஸ்ட்டு அந்த போர்க்களத்தில் அந்த ஷூவை போட்டுட்டு நடந்து முன்னேறி போகிறது வேற, அது யார் காலை பாதுகாக்குது? பர்சனலாக போட்டவன் காலை பாதுகாக்குது. அதுக்கடுத்து தான் அந்த காலில் போய் நீங்கள் போய் 4 பேருக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ சுவிசேஷம் சொல்கிறது ஒவ்வொரு தடையும் நீங்கள் 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும் போது உங்களுடைய விசுவாசம் உங்களை அறியாமலே அதிகமாகும். அவர் தாங்க ஆண்டவர், அவரை நம்புங்க, அவர் நல்லவருங்க. சொல்ல சொல்ல உங்கள் வாய் வழியே உங்கள் காதுக்குள்ளே போய் உங்கள் இருதயத்தில் போய் ஸ்ட்ராங்காக 10 தடவை கன்ஃபர்ஸ் பண்ண மாதிரி. எத்தனை பேருக்கு புரியும்? எத்தனை பேர் சுவிசேஷன் சொல்கிறீங்க? சப்பா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இவங்க, சர்ச்சில் ஒரு 4 பேர் வர்றதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல. தயவுசெய்து அப்படி கிடையவே கிடையாது. நான் ஆண்டோட தேவனே உங்களுக்கு சித்தம் இப்படி தான் நாங்கள் சபையை நடத்தணும்னா அதை நடத்திட்டு போக ரெடி. நான் ஆண்டோட என்றைக்கும் ரெடியாக தான் இருக்கேன், ஒப்பு கொடுக்க. அதை பற்றிலாம் மேட்ரே கிடையாது. எப்படினாலும் ஆண்டவர் கொண்டு போவார், எது நடக்காலும் நடக்கும். ஆனால் பர்சனலாக உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட். சுவிசேஷம் சொல்கிறது கிறிஸ்தவர்களுக்கான முக்கியமான விஷயம். இது ஏதோ மத மாத்திரக்கு ஆளை கூட்டுட்டு வான்னு சொல்லலை, அவங்க வாழ்க்கையை ஆண்டவர்களை கொண்டு வருவதற்காக. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கங்க. கேட்குறவன்ட்ட மட்டும் போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லலை, எல்லாத்துட்டையும் சொல்லு. கேட்குறதும் கேட்காததும் யாருடைய இஷ்டம். நிறைய பேர் அப்படி சொன்னால் ஒருவேளை நம்ம ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருமோ, ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமோ. நான் தான் ஏற்கனவே சொல்லலை, அவரை தவிர எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது போனால் என்ன, எது வந்தால் என்ன. ஒருவேளை அப்படி போனால் உனக்கு அந்த உறவை விட 100 மடங்கு பெஸ்ட்டான உறவு அவர் கொடுப்பாரு, எதனாலும் கொடுப்பாரு. இப்போ ஆண்டவருக்காக அது எல்லாத்தையும் கொடுத்தவரை கொடுக்க மாட்டாரா? அப்போ எத்தனை பேர் நான் கஷ்டமாக சொன்னால் இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்ல போகிறேன்னு சொல்கிறேன். டெய்லி ஒரு ஆள் தேவை அட்லீஸ்ட். நிறைய பேர் இவங்களாம் கார்லேருந்து இறங்குறாங்கங்க, பங்களாலேருந்து இறங்குறாங்க, இவங்களாம் வேண்டான்னு. எல்லா மனுஷனுக்கும் இயேசு தேவை.
அவன் நைட்டெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் தூங்கி எந்திரிச்சு காரில் போயிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரியுமா? ஈவன் சிஎம்லேருந்து பிஎம்லேருந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படியே போகிறாங்க அப்படியே வர்றாங்கன்னு. அவனுக்கு இருக்க பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். இயேசு எல்லாருக்கும் தேவை. ஹல்லேலூயா. அப்போ துணிஞ்சு நீங்கள் சொல்லும் போது ஒரு நாள் நினச்சி பார்ப்பான், அந்த சகோதரன் மூலமாக அந்த சகோதரன் மூலமாக சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கான பிரயாசித்ததற்கான பலன் உங்களுக்கு வரும். அது சமாதானம். நீங்கள் சொல்கிற இடத்துல அது என்ன வருதான்? என்ன கொண்டு வருதான்? சமாதானத்தை கொண்டு வருது. இயேசுவை பற்றி சொல்கிற இடத்துல என்ன கொண்டு வருதான்? சமாதானத்தை கொண்டு வருது. அப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன ஆயுதம்? நீதிங்கிற மார்க்கம். இது மூலம்லாம் உங்களை டெம்ப் பண்ணுவான் பிசாசு. நீ ஏன் சரியில்லை, நீ ஏன் சரியில்லை, இதெல்லாம் சோதனை. அப்போ நான் தேவனுடைய நீதியை பெற்றிருக்கேன். இப்போ இயேசுவின் ரத்தம் என்னை 24/7 சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. ஈவன் நான் தவறு செய்கிறதுக்கு 1008 சான்ஸ் இருந்தாலும் அவர் என்னை சுத்திகரித்துட்டே இருக்கிறனால, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறனால, நான் நீதிங்கிற அந்த சால்வை அணிஞ்சிருக்கிறனால நான் அப்பா என்று சொல்லி போடணும். நாளைக்கு அந்த குழந்தைய பற்றி சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நாளைக்கு அவங்க பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? பிள்ளை தான். அதே போல் நீங்கள் என்றைக்கு அவருக்குள்ளே வந்துட்டீங்களோ நீங்கள் அவர் பிள்ளை. ஆனால் அந்த கில்ட்டி கான்சியஸை வச்சு பிசாசு என்ன பண்ணுவான்? நாளைக்கு நீ சரியில்லை, நீ உங்கள் அப்பாக்கே துரோகம் பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கு தான் ஆண்டவர் அவர் ரத்தத்தையே வச்சிருக்காரு. நீ அதில் கழுவி மன்னிப்பு கேட்டு, சரிப்பா தப்பே பண்ணிட்டா கூட தப்பில் ஒரு சாரிப்பான்னு சொன்னால் அவர் மன்னிச்சிருவார். ஆனால் 100% நல்ல அப்பாவாக இருந்தால் மன்னிக்க தான் செய்வார். நம்ம அப்பா அப்புறம் மன்னிப்பாரா? தேவன் அவர் நீடிய பொறுமை உள்ளவர், மகா இரக்கம் உள்ளவர். மன்னிப்பார், ஆனால் 100% மன்னிப்பார். அதற்காக ரத்தத்தையும் அவர் வச்சிருக்காரு. ஆகவே எந்த கில்ட்டி கான்சியஸ் இல்லாமல் அப்பான்னு வா. அந்த அன்பில் பெருக ஒரு நாள் பாருங்கள், அந்த பிள்ளையே என் அப்பாவுக்கு இது பிடிக்காது, நான் செய்ய மாட்டேங்கிற அந்த அளவுக்கு வந்துடும். ஒவ்வொரு நைட்டில் நீ உடனே பரிசுத்தவானா மாறிட முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நெருங்க அந்த அன்பு உன்னை பரிசுத்தவானா மாற்றுறது. கொஞ்சம் சின்ன வயசில் செஞ்சதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இது செஞ்சால் என் அப்பா கெட்டது, அவருக்கு எது சரியோ அதான் நான் செய்வேன், அவருக்கு இது கில்ட்டியாக கொண்டு வருது, அவருடைய பேருக்கு இது கெட்டது, நான் செய்ய மாட்டேன்னு அது பெரிய ஆளோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி மாறிடுது. முதல்ல ஏமாற்றிக்கிட்டு இருந்தது கூட மாறிடும். எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்து சத்தியம்ங்கிற இடை கச்சை, பெல்ட் போடலன்னா எல்லாமே லூஸாக வந்து விழுந்துருங்கிற மாதிரி இந்த தேவனுடைய சத்தியங்கிறது. இதில் தான் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் அன்றைக்கெலாம் வந்து குட்டி கத்தியெல்லாம் குத்தி வச்சுக்கிடுவாங்க அந்த பெல்ட்டில். அது மாதிரி குட்டி சைடில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி, ஸ்நாக்ஸ் பவுச்சஸ் மாதிரிலாம் தொங்க விட்டு இந்த பெல்ட்ஸில் நிறையா இது நம்ம ஊரில் போடுற பெல்ட் மாதிரி சிம்பிளாக இருக்காது. போர் வீரர்கள் அவங்க ரோம பொருள்களை வச்சு தானே பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு. அவங்க பெல்ட்டை நிறையா குட்டி அப்போ போரில் வந்து எதுக்கெடுத்தாலும் உட்காந்து ஈட்டி எஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து இங்கேருந்து அப்படி அடித்து போடுவாங்க. நிறையா விஷயங்களை அது தாங்கி நிற்கும் அந்த பெல்ட். ஸோ இப்படியாக தேவனுடைய வார்த்தை உங்களை இடைக்கச்சையாக கட்டி கொண்டு வைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். சும்மா விழித்திருன்னா அப்படியே கண்ணை திறந்துட்டுன்னு சொல்லலைங்க. இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு ஆவியில் நிரம்பி நீ இருக்கும் பொழுது என்ன சொல்கிற? எத்தனை பேர் சொல்கிறீங்க என்ன சொன்ன வந்தாலும் ஜெயிச்சிடலாங்க அப்படின்னு? ஜெயிச்சிடலாமா? நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை பேசிகிட்டு இருக்கார். எத்தனை பேர் இன்னையிலேருந்து விழிப்பிருந்து ஜெபிக்க போகிறேன் சொல்கிறேன்? ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? சோதனையான உலகம். அதுவும் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். எந்த டைம் என்னி சோதனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீ இப்படி இருக்க, இனிமேல் தான் புதுசாக அவர் உனக்கு செய்யணும்னு இல்லை, செஞ்சதில் நீ பலப்பட்டு இருந்தா அவனை ஈஸியாக துரத்தி விட்டுறலாம், நீ ஜெயிச்சிடலாம். அப்புறம் ப்ரேயருங்கிறதும் என்னது? அவர்கிட்ட உட்கார்றது, அவர்கிட்ட பேசுறது, அவரை துதிக்கிறது, அவர் கூட இடைப்படுறது, அவர் சொல்கிறத நீங்கள் கேட்குறது, நீங்கள் அவரோட இணைந்து ஆவியில் நிரம்பி அவருக்குள்ள இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வல்லமையாக எந்திரிச்சு வர்றதான் ப்ரேயர். யாராவது இனிமேல் பழைய மாதிரி ப்ரேயர் பண்ணீங்க இதுக்கு பிறகும் அவ்வளோதான். ஹல்லேலூயா. மேலே ஒரு மேலேருந்து நெருப்பு.